அப்போ பலமாக இருக்கிற எதிரியை தான் எதிர்கொள்ளணும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் சினிமான்னு சொல்லிச்சா சினிமான்னு புரிஞ்சுக்கோங்க, அரசியல்னு சொன்னால் அரசியல்னு புரிஞ்சுக்கோங்க. நான் எப்பயுமே மக்களோட கூட்டணியோட தான் இருக்கேன். எனக்கு ஒரு அணி இருக்குது அப்படின்னா முதல் அணி அங்கே இருந்து அணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அணியை பார்த்தீங்களா? அனிருத் அவர் அணின்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் அங்கே தான் இருந்தார், அவர் கூட தான் வந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் 3 சொல்லினீங்க, 2 சொல்லினீங்க, ரெண்டுமே இருக்கு. ரெண்டாவது, மக்கள் கூட தான் 35 வருஷமா கூட்டணி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அந்த கூட்டணி அந்த மக்களையும் அந்த அணியும் பாத்தீங்க. அடுத்து எலெக்ஷனுக்கும் கூட்டணின்னு வச்சுக்கோங்க. யாரு இல்ல நீங்க வரலன்றீங்க, பாருங்க இன்னொரு 15 நாள் தானே பொங்கலுக்கு பாருங்கன்றாரு. இது குப்பையா இருக்கு இந்த நாடுன்னு சொல்லிட்டு குப்பை இல்லாத ஒரு நாட்டுக்கு போய் தங்குறதும், வெக்கேஷன்ற பேர்ல அங்கேயே இருக்கிறதும், முதலீடுகளை மற்ற இடங்களை கொண்டு போய் சேர்க்கறதுமா இருக்கும்போது ஒருத்தர் இது என் ஊரு, இந்த ஊரை சுத்தப்படுத்தணும்னு இறங்குறாருன்னா இது ஓட்டா மாறுமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. மாறும் கண்டிப்பா 200% மாறும். விஜய் சார்ன்றவர் அவரோட கரிஷ்மாவை நீங்க மற்றவங்களோட பொருத்தி பார்க்க முடியாது. அவர் போன இடத்துல நம்பர் 1. நீங்க இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை பேர் நம்பர் 1ன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு பேர் நம்பர் 1? கமல் சார் நம்பர் 1ல தான் இருந்தாங்க. நம்பர் 1 இருந்தாரு 2003 2004. அவர் வரும்போது 2019 18. அதுக்கு அப்போ ஒரு நம்பர் 1 இல்லை. தலைவனுக்காக இவ்வளவு இறங்கி ஒர்க் பண்ண முடியும், முதல் தேர்தலையே இவ்வளவு எல்லாரையும் துணிஞ்சு எதிர்த்து களமாட முடியும்னா இவங்களால மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வர முடியும். இது கட்சியோட பலத்தை நான் சொல்றேன். ஆனா பொதுமக்களோட வில்லுன்னு ஒன்று இருக்கு. அவங்க ஒரு பெரும் மாற்றத்தை விஜய் சேன் வருகை எதிர்நோக்கி காத்திருந்தாங்க. அது நடக்கும்போது அதை கண்டிப்பா ஏத்துப்பாங்க. அங்க அவர் மொத்தமா அரசியல் பேசினாரான்னு கேட்டா இல்ல. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு இடத்துலயும் அரசியல் இருக்கு. அது அவர் நார்மலா பேசினா கூட அது அரசியலா புரியுது. பலமான எதிரியா இருந்தா எதிர்க்கலாம், பலம் இல்லாத பாஜகவையோ நாம் தமிழ் நாங்க எதிர்க்கணும். கொள்கை எதிரி பாஜக தானே. கொள்கை எதிரி தமிழகத்துக்கு அவங்க வளர்த்துட்டு திமுக. இன்னைக்கு அவங்களை எதிர்த்து வளர்த்துட நாங்களும் தயாரா இல்லை. 1969 கூவம்ல கிளீன் பண்றேன்னு சொல்லி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறார் அன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் கருணாநிதி. அப்போ அன்னைக்கு 3 கோடி ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆச்சுங்கன்னு ரிப்போர்ட் கேட்குறாங்க எதிர்கட்சிகள். 3 நாள் கழிச்சு சொல்கிறேன்றாரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் கூவத்தில் முதல்ல இருக்குன்னு நியூஸ் வரும். உடனே இதனால் திட்டம் கைவிடப்பட்டது, கொடுத்த 3 கோடி செலவாகி விட்டதுன்றாரு. அன்னைக்கு 1 பவுன் நகையோட விலை 100 ரூபா. இன்னைக்கு அதை ஈக்குவேட் பண்ணி பார்த்துக்கோங்க, 1 பவுனோட விலை 1,04,000 ரூபா. எப்படி நீங்க வீழ்த்திடலாம் அப்படின்ட்டு நம்பிக்கையா சொல்றீங்க? என்ன நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு? மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு. அது ஒன்று தானா? அது ஒன்று தான் போதும். இங்கே அதை தாண்டி எதுவும் சக்தி கிடையாது. அந்த சக்தி தான் இங்கே எல்லாத்தையும் மாற்றுச்சு. அந்த சக்தி தான் இங்கே எல்லாருக்கும் நல்லவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. அந்த சக்தி இன்னைக்கு ஆக்டிவாக இருக்குது. அந்த சக்தி எல்லாத்தையும் மாற்றும். என்ன பிரச்சனை இந்த தமிழகத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும்? நிதி பகிர்வு, நம்மளுடைய உரிமைகள். தமிழை எப்பயுமே குறைக்காதீங்க, இந்தியை திணிக்காதீங்க, எங்களுக்கு போதுமான இடம் கொடுங்க, எங்கள் மீனவர்களுக்கு கச்சத்தையும் மீட்டு கொடுங்க, எங்களுடைய வாழ்வாதார கல்ச்சரை தொடாதீங்க. இதை எல்லா பிரச்சனையும் எப்படிங்க ஒருத்தனே பண்ணியிருக்க முடியும்? ஒரே கட்சி எப்படிங்க ஒரு காலகட்டத்தில் இதுக்கு உறுதுணையாக போயிருக்க முடியும்? ஒருத்தர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இழிவாக பேசிட்டு அவங்களையே 2 வருஷத்தில் எப்படிங்க நேருவின் மகளேவா நிலையான ஆட்சி தான் சொல்ல முடியும்? யார் மேன் நீ? ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவைக்காவை சேர்ந்த திரு அனந்தஜித் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது சமீபத்தில் ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்து முடிஞ்சது. இதை குறித்து ஒரு பத்திரிகையாளர் சொன்ன ஒரு விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது தனி மனித வழிபாடு அப்படிங்கிற ஒரு முறைப்படி விஜய் அவர்களுடைய இந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தோம்போ ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த விஜய் பிம்ப வழிபாடு அரசியலில் என்னவா மாறும், ஓட்டா மாறுமா மாறாதா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க தான் வைக்கிது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்க. ரெண்டாவதாக ஒரு விஷயம் சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் விஜயினுடைய இந்த ஒரு வருகையில் உள்ள நடுநடுங்கிட்டு இருக்காங்க. அது வெளிக்காட்டலனாலும் ரொம்ப நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த விஜய் பிம்ப வழிபாடு அப்படிங்கிறது அரசியல்ல, இந்த ஓட்டு அரசியல்ல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுது? இல்லை, அடிப்படையில் இது ஒரு வழிபாடு இல்லைங்க. அது ஒரு தவறான சொல்லாடல், கொண்டாட்டம். இப்படி ஒரு தலைவனை நாங்கள் கொண்டாடுறோம், ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடுது. அதை தான் நீங்கள் வேற ஒரு நாட்டில் அந்த நாட்டு மக்கள், இங்கே அவங்க இந்தியர்கள் கிடையாது, தமிழகத்தில் அவங்க ஓட்டு போட போகிறது கிடையாது, ஆனால் அந்த தலைவனை கொண்டாடுறாங்க. முதல்ல அவர் 30-35 வருஷம் இந்த சினிமா துறையில் அவர் ஒரு பாட்டை ரசிக்காதவன், இல்லை ஒரு காமெடிக்கு சிரிக்காதவன், ஒரு படத்தை கூட பார்க்காதவன் ஒருத்தர் இருக்க முடியுமா?
அப்போ அவர் அந்த சினிமா துறைக்கு ஒரு வேலை செஞ்சிருக்காரு. அதை தாண்டி மக்கள் நற்பணி இயக்கங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்த கெரியரை இன்னும் கூட 10-15 வருஷம் தாராளமாக சம்பாதிக்கலாம். மினிமம் கேரவனில் சொகுசா யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவர் ஒரு வேலையை செய்யலாம். அதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு 190% இந்த மாதிரி பணக்காரர்கள் சாதித்தவர்கள் இது குப்பையாக இருக்குது இந்த நாடுன்னு சொல்லிட்டு குப்பை இல்லாத ஒரு நாட்டுக்கு போய் தங்குறதும் வெக்கேஷன்ற பேரில் அங்கேயே இருக்கிறதும் முதலீடுகளில் மற்ற இடங்களில் கொண்டு போய் சேர்க்கறதுமா இருக்கும்போது ஒருத்தர் இது என் ஊர் இந்த ஊரை சுத்தப்படுத்தணும்னு இறங்குறாருன்னா அப்போ அந்த மனுஷனை கொண்டாட வேணாமா? இவர் ஒரு தலைவர் இல்லையான்னு நான் கேட்குறேன். இதே போல் மக்களுக்காக யோசித்த தலைவர்களை உலகெங்கிலும் நம்ம கொண்டாடுறோம். அந்த தலைவர்கள் தமிழகத்துக்கு செஞ்சாங்களா இந்தியாவுக்கு செஞ்சாங்களா? இல்லை, அவங்க மக்களுக்கு செஞ்சாங்க. ஆனால் இப்படி ஒரு மனிதருள் மாணிக்கமாய் ஒருத்தன் வந்தா அவங்க எல்லாரையும் நம்ம கொண்டாடி இருக்குமா இல்லையா? அது நீங்கள் மாசேத்துங்க எடுத்தாலும் சரி, நெல்சன் மண்டேலா எடுத்தாலும் சரி, ஷேகுவாரா எடுத்தாலும் சரி, நம்ம எப்படி கொண்டாடுறோம்? அந்த ஒரு நன்மதிப்பு தான் இவர் மேலே வந்திருக்கு. இதை தூக்கி போட்டுட்டு வராருல்ல, நீங்கள் நடிக்கணும் கன்னியூ பண்ணி நடிக்கணும்னு யோசிங்கன்னு எல்லாம் கேட்கும்போது அவங்களும் ஹர்ட் ஆகிடக்கூடாது. ஆனால் என் நிலைப்பாடு இதுதான், நிறைய கொடுத்துட்டீங்க 30 வருஷம், நான் அதை திரும்ப கொடுக்கறதுக்கு ஒரு 30 வருஷம் இருக்குன்றாருன்னா அந்த கமிட்மெண்ட், அந்த ஒரு உண்மையான நன்றி உணர்வை மக்கள் கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாட்டத்தின் வெளிப்பாடு தான் இது. நாங்கள் அவரை வழிபடலை, கொண்டாடுறோம். கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தரை கொண்டாடுறோம். சில நல்லவங்களை கொண்டாட விட்டதுனால இன்றைக்கி நம்ம இருக்க அவல நிலையை புரிஞ்சு இன்னொரு நல்லவரை மிஸ் பண்ண தயாராக இல்லைன்றது தான் அந்த நிலைப்பாடு. இரண்டாவது, இது ஓட்டா மாறுமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. மாறும் கண்டிப்பாக 200% மாறும். ஏன்னா மக்கள் இங்கே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இந்த வருமா வராதா, காசை கொடுத்துருவோம், கடைசி நேரத்தில் திட்டத்தை அறிவிச்சிருவோம், எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க பாருங்க, இவங்க எதையும் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அசராதீங்க. எங்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை விஜய் வரணும், அவர் வரும்போது அங்கே ஓட்டு போடுறோம், அவர் ஜெயிக்கணும், மாற்றம் வரணும், எங்களுக்கு போதும். இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இவங்க ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மாற்றத்துக்கு. கேப்டன் ஐயா நடுவுல வந்த புது ஆட்கள் வந்தப்ப அது நடக்காம போயிடுச்சு. அது நிறைய காரணங்கள் இருக்கு. முதல் விஷயம், விஜய் சார்ன்றவர் அவரோட கரிஷ்மாவை நீங்க மற்றவங்களோட பொருத்தி பார்க்க முடியாது. அவர் போன இடத்துல நம்பர் 1. நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நம்பர் 1ன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேள்வி, எவ்வளவு பேர் நம்பர் 1? கமல் சார் நம்பர் 1ல தான் இருந்தாங்க. நம்பர் 1 இருந்தாரு 2003 2004. அவர் வரும்போது 2019 18. அதுக்கு அப்போ ஒரு நம்பர் 1 இல்லை. நம்பர் 1ல யார் யார் வந்தாங்க? நம்பர் 1 இருக்கும்போதே வந்தாங்க. முதல் கேள்வி. இரண்டாவது, அரசியலாவே பாருங்க, அவருடைய தொண்டர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் என்ன? பிலோ 30. அப்போ அந்த அக்ரிகேட்டுக்கும் கமல் சார் வரும்போது அவரோட தொண்டர்களோட ஆவரேஜ் ஏஜ் குரூப் என்ன? அபோவ் 50. அதனால தான் இன்னைக்கு 4 வருஷத்துலேயே நான் எல்லாரையும் காணும், எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அப்போ வித்தியாசம் புரியுதுங்களா? இது ரெண்டுத்தையும் பேசிக்கான டிஃபரன்ஸ். இவங்க எல்லாரும் வரும்போதும் திமுக இந்த அளவுக்கு எதிர்ப்பு கொடுத்துச்சா? திமுக அவங்கள உள்ள சேர்க்கக்கூடாது, இல்லை மற்ற கட்சிகள் இவங்க கூட்டணிக்கு வந்தே ஆகணும்னு நடந்துச்சா? நடக்கவே இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த முகம், இது ஒரு செட். இன்னொரு சைட்டு மற்ற இது தாவேக்காக்குள்ளே இருக்கக்கூடிய கிளைமேட். பொதுவாக தமிழகத்தின் பொலிட்டிக்கல் கிளைமேட் பாருங்க. அந்த நீ சொல்ல நடிகர் வரும்போதெல்லாம் ஏற்கனவே யாராவது 2 பேர் கோல் வச்சுட்டு இருந்தாங்க. அது ஐயா கலைஞர் இருந்திருப்பார் ஃபீல்டில், இல்லைனா அம்மையார் ஜெயலலிதா இருந்திருப்பாங்க. ஜெயலலிதாவும் ஐயா கலைஞரும் ஸ்டாலினும் யாரோ ஒருத்தங்க ஆக்டிவாக இருந்த டைம். இன்னைக்கு கலைஞர் அம்மா ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. இதைத்தான் 2018 ரஜினிகாந்த் சொன்னார், தமிழகத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது, இதை நிரப்பணும். அந்த வெற்றிடம் நிரப்பப்பட்டுதான்னு கேட்டால் நிரப்பப்படலை. அதுதான் இங்கே பெரிய கஷ்டம். நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கட்டாயம் தான் இருந்தது 2021 24. ஆனால் இப்போ நிஜமாவே ஒரு மக்கள் மனதுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வரும்போது மக்களுடைய சாய்ஸாக அவர் மாறுவார். இந்த ஒரு கரிஷ்மா இல்லை இந்த முன்னாடி 2 தேர்தலில் 19, 21, 24. இப்போ அந்த வாய்ப்பு இருக்குன்னும் போது அந்த வாய்ப்பை மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு புரியுது. ஒரு தலைவனுக்காக இவ்வளவு இறங்கி ஒர்க் பண்ண முடியும், முதல் தேர்தலையே இவ்வளவு எல்லாரையும் துணிஞ்சு எதிர்த்து களமாட முடியும்னா இவங்களால மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர முடியும். இது கட்சியோட பலத்தை நான் சொல்கிறேன். ஆனால் பொதுமக்களோட வில்லுன்னு ஒன்று இருக்குது. அவங்க ஒரு பெரும் மாற்றத்தை விஜய் சாரின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தாங்க. அது நடக்கும்போது அதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க பாருங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போது விஜய் சார் அவர்களுடைய இந்த ஒரு விஷயம், அதாவது ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் பேசின சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் வெளிவந்துச்சு. அதில் பார்க்கும்போது மறைமுகமாக ஏதாவது அரசியல் பேசின மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது வெயிட் பண்ணுறதுல தானே சஸ்பென்ஸே இருக்குது அப்படின்னு சொன்னது கூட்டணி ரிலேட்டபிளாக ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி, எதிரி ஸ்ட்ராங்கானா தான் நண்பன் இருக்கானோ இல்லையோ, எதிரி ஸ்ட்ராங்கானா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இதில் ஃபஸ்ட்டு அந்த எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஏன் தமிழக அரசியல் திமுக எதிர்ப்பு சுற்றியே இயங்கிட்டு இருக்கு? ஆட்சியில் இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். 72ல் எம்ஜிஆர்,
கலைஞரோட எதிர்ப்பு. 89ல் ராமதாஸ், கலைஞரோட எதிர்ப்பு. 91ல் ஜெயலலிதா அம்மையார் அதிமுகங்கிற கட்சியை வந்து தொடர்ந்ததுனால கலைஞரோட எதிர்ப்பு. அதன் பிறகு 2005ல் விஜயகாந்த் அவர்கள் மண்டபம் இடிச்சு கலைஞரோட எதிர்ப்பு. 2010-11 சீமான் அவர்கள் திமுக எதிர்ப்பு, ஈழத்தமிழர்கள் பிரச்சனை. இப்போ 2024 போன வருஷம் விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பு. 10 வருஷத்துக்கு ஒரு தலை பிறந்துகிட்டே இருக்கு. கலைஞர் உயிரோட இருந்த வரைக்கும் கலைஞர் எதிர்ப்பு, கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு திமுக எதிர்ப்பு. அதை வந்து எல்லா கணக்கையுமே திமுக மேலே எழுதுறது அப்படிங்கிறது அது ஏன் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. அங்கேயுமே எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரியுது. அரசியல் எதிரின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எதிரின்னு ஃபுல்லா சொல்ல முடியாத ஆடியோ லான்ச்ல ஏன் அந்த திமுக எதிர்ப்புங்கிற இடத்த சுத்தியே எங்கிட்டு இருக்கு? 3 கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் விஷயம், அங்கே அவர் மொத்தமாக அரசியல் பேசினாரான்னு கேட்டால் இல்லை. அதான் மறைமுகமா அப்படின்னு உங்களுக்கு அப்படி புரியறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு இடத்துலையும் அரசியல் இருக்குது. அது அவர் நார்மலாக பேசினா கூட அது அரசியலாக புரியுது. நீங்கள் கேட்ட 2 கேள்விக்கு நான் அந்த இடத்துல பதில் சொல்கிறேன். பலமான எதிரியாக இருந்தால் எதிர்க்கலாம், பலவீனமானவனை பற்றி எதுக்கு பேசணும்? ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தின்னு புரிஞ்சுக்கோங்க. ஜனநாயகனுக்கு எதிராக பராசக்தி ஒரு போட்டியா சினிமான்னு புரிஞ்சுக்கோங்க. அரசியல்ல பலம் இல்லாத பாஜகவையோ நாம் தமிழ் நாங்க எதிர்க்கணும். கொள்கை எதிரி பாஜக தானே. கொள்கை எதிரி தமிழகத்துக்குள்ள அவங்க வளத்தோட திமுக. இன்னைக்கு அவங்களை எதிர்த்து வளத்தோட நாங்களும் தயாரா இல்லை. அப்ப பலமா இருக்கிற எதிரி தான் எதிர்க்கணும். இந்த ரெண்டுத்தையும் நீங்க சினிமான்னு சொல்லிட்டு சினிமான்னு புரிஞ்சுக்கோங்க, அரசியல்னு சொன்னா அரசியல்னு புரிஞ்சுக்கோங்க. நான் எப்பயுமே மக்களோட கூட்டணியோட தான் இருக்கேன். எனக்கு ஒரு அணி இருக்கு அப்படின்னா முதல் அணி அங்க இருந்து அணி நீங்க பாத்திருப்பீங்க. அந்த அணியை பாத்தீங்களா? அனிருத் அவர் அணின்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் அங்கதான் இருந்தாரு, அவர் கூட தான் வந்தாரு. சோ ஃபர்ஸ்ட் 3 சொல்லினியா 2 சொல்லினியா? ரெண்டுமே இருக்கு. ரெண்டாவது, மக்கள் கூட தான் 35 வருஷமா கூட்டணி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அந்த கூட்டணி அந்த மக்களையும் அந்த அணியும் பாத்தீங்க. அடுத்து எலெக்ஷனுக்கும் கூட்டணின்னு வச்சுக்கோங்க. யாரு இல்ல நீங்க வரலன்றீங்க, பாருங்க இன்னொரு 15 நாள் தானே பொங்கலுக்கு பாருங்கன்றாரு. ஸோ இது ரெண்டுத்தையும் அந்த பக்கம் வச்சிருங்க. இந்த பக்கம் திமுக எதிர்ப்புக்கு வருவோம். தமிழக அரசியலே திமுக எதிர்ப்பு அது இருந்து அது ஏன்னு சொல்றேன். முதல் விஷயம், இந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதையை நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஒரு காடு இருந்துச்சான். அந்த காடு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒழுக்கமே இல்லாமல் கிடைச்சதை வேட்டையாடிக்கிட்டு புல்லு சாப்பிட்ற மிருகம் கூட அதீதமாக சாப்பிட்டுக்கிட்டு அந்த காடே வந்து இயற்கை வளங்கள்லாம் குன்றி அழிகிற மாதிரி இருந்துச்சான். அப்போ எங்கேருந்தோ ஒரு சிங்கம் வந்துச்சான். அந்த சிங்கம் வந்து அந்த காட்டை ரூல்ஸ் போட்டு இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இந்தந்த நேரத்தில் தான் சாப்பிட்ணும், இப்படி தான் வேட்டையாடணும், இந்தந்த இடத்துல வேட்டையாடக்கூடாது, இது மாதிரி குட்டியோடு இருக்கிற மிருகங்களை வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய ரூல்ஸ் போட்டு அந்த காட்டை வழிநெறிப்படுத்துச்சான். அந்த சட்டங்களை மீறுறவங்களை வந்து கடுமையாக தண்டிச்சுச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காடு வந்து ஒரு அறநெறிக்குள்ளே வந்தது. அந்த காடு சுபிட்சமாக மாறிடுச்சு. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே இருந்த ஒரு சிறு நரி என்ன பண்ணுச்சா, என்ன நம்மளும் மிருகம் தான், சிங்கமும் மிருகம் தான், அது நம்மள என்ன இவ்வளோ ரூல் பண்ணுறது, அது பேச்செல்லாம் மதிக்கணுமா ஆகும்னு சொல்லி எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து சிங்கத்தை வீழ்த்தி நரியை வந்து ஆஹா இவன் நிறைய நல்லது சொல்கிறான், இவன் நம்ம நல்லா ஆளுவான் போல, நிறைய சலுகை கொடுப்பான் போல, நிறைய நமக்கு இலவசம் கொடுப்பான் போல நினச்சி நம்ம ஆக்கினாங்க. நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா என்ன ஆகும்? பொது நலன் கெடும். பொதுநலம் கெட்டு தான் நரி அதோட இஷ்டத்துக்கு வேட்டையாட ஆரம்பிச்சு காட்டோட ஒழுக்கம் கெட்டு திரும்ப அந்த காடு கேயாஸ்குள்ளே போச்சான். அப்போ திரும்ப எங்கேருந்தோ ஒரு சிங்கம் வந்துச்சான். அந்த நரியை காது மேலே ஒன்று வச்சு துரத்துச்சான். திரும்ப அந்த காட்டை நெறிப்படுத்துச்சான். இது போல் எப்பப்பெல்லாம் வந்து இந்த அரசியலில் நயவஞ்சகமான ஒருத்தர் பவருக்கு ரைஸ் ஆனால் அதை வீழ்த்துறதுக்கு எங்கேருந்தோ ஒரு சிங்கம் வரும். இது அந்த காட்டோட வரலாறு. அந்த வரலாறு தான் நீங்கள் 72ல் ஒருத்தர் புதுசாக ரைஸ் ஆகும்போது ஒரு கட்சி வந்தது. 89ல் திரும்ப அந்த கசீட்டு காலியாகும் போது இன்னொருத்தர் வந்தது. 2005ல் அந்த பலமாக இருந்த தலைவர் வீக் ஆகும்போது இன்னொருத்தர் வந்தது. 2024 இவங்க யாருமே இல்லைன்னும் போது இன்னொரு தலைவர் வந்திருக்கு. வந்தாங்க, நிலச்சி நிக்கல. அது அப்படிதான். இது வந்து என்ன சொல்றதுன்னா, இவங்கெல்லாம் வந்து பிரச்சனையை தீர்க்க வராங்க, பிரச்சனையை தீர்த்துட்டு போயிடுறாங்க. பட் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் அதுவும் தீரும், அதெல்லாம் மாறும். நான் அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதான் புரிஞ்சுக்கணும். எப்பயுமே படத்தில் வந்து வில்லன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். அந்த வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்க தான் வந்து ஹீரோக்கு பலம் கூடும். அதனால் வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஸ்ட்ராங்காக இருக்க வில்லன் மட்டும் எதிர்ப்போம். வீக்காக இருக்க வில்லன்னா தானாக காலம் போயிடுவாங்க. இவங்களையும் வந்து நம்ம அழிக்கிறது நம்ம எண்ணம் இல்லை, திருத்துறது, மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் நம்ம எண்ணம் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு கதை. இந்த கதையாக புரிஞ்சுங்க. இப்போ இந்த கதையை நீங்கள் அப்படியே நீங்கள் எந்த அரசியலில் எந்த ஒரு அரசியலை பொருத்தி பார்த்தாலும் உங்களுக்கு ஏன் யாரை எதிர்த்தாங்க, ஏன் எல்லாம் மாறுச்சு அப்படின்னு பாருங்கள். 2000 2014 வரைக்கும் இவங்க கையில் இருக்குது. அந்த கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கலாமா இல்லையா? உங்களுக்கு ஈழத்து மேலே அக்கறை இல்லை, தமிழக மீனவர் மேலே கூட அக்கறை இல்லைன்னா எப்படி? அப்போது வேறு என்ன பிரச்சனை இந்த தமிழகத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும்? நிதி பகிர்வு, நம்மளுடைய உரிமைகள். தமிழை வந்து எப்பயுமே குறைக்காதீங்க, இந்தியை திணிக்காதீங்க, எங்களுக்கு போதுமான இடம் கொடுங்க, எங்கள் மீனவர்களுக்கு கச்சத்தீவை மீட்டு கொடுங்க, எங்களுடைய வாழ்வாதார கல்ச்சரை தொடாதீங்க. இதை எல்லா பிரச்சனையும் எப்படிங்க ஒருத்தனே பண்ணியிருக்க முடியும்? ஒரே கட்சி எப்படிங்க ஒரு காலகட்டத்தில் இதுக்கு ஒருத்தர் உறுதுணையாக போயிருக்க முடியும்? ஒருத்தர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இழிவாக பேசிட்டு அவங்களையே 2 வருஷத்தில் எப்படிங்க நேருவின் மகளேவா நிலையான ஆட்சி தான் சொல்ல முடியும்? யார் மேன் நீ?
அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இது அப்பப்போ மக்கள் மறந்துடுறாங்க. ஏன்னா மக்கள் பாவம், அவங்களுக்கு நிறைய வேலை, நிறைய பிரச்சனை அவங்க வாழ்க்கையில். ஆனால் அதை ஞாபகப்படுத்த ஒரு சிங்கம் தன்னோட குட்டிங்களோட வரும். அப்படிதான் இந்த வாட்டி வந்திருக்கு, ஞாபகப்படுத்துது. ஓகே, இப்போ திமுக இவ்வளவு ஒரு விஷயம் நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றீங்கல்ல, மறுபடியும் அவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏன் பார்க்க மாட்டீங்க? அதுதான், அது நான் சொல்றேனே, அது வந்து காலத்தில் வந்து வேற ஆள் இல்லாமல் போகுது. இப்போ 2011 அப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை தமிழ் மக்கள் கொடுக்கல. ஆனால் 2011 21 நடுவில் நம்ம நிறைய தலைவர்களை இழந்துட்டோம். அப்போ அது என்ன ஆயிடுதுன்னா, முக்கியமாக இருந்த தலைவர்கள்லாம் வந்து ஐயா கேப்டன் வந்து ரொம்ப உடல்நல குறைவாயிட்டாரு, ஜெயலலிதா அம்மா மறைஞ்சிட்டாங்க. கலைஞரும் இறந்த உடனே வந்து அந்த வருத்தம் எல்லாமே வந்து கலைஞரோட போயிட்டு, சரி ஒரு மாற்றமாக இருக்கும், அந்த புதுசாக வரக்கூடிய திமுக தலைமை இருக்காதுன்னு நினச்சி தான் எல்லாரும் நம்பி ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். ஆட்சிகள் மாறுது, காட்சிகள் மாறலாம், அப்போ என்ன பண்ணணும், அப்போ இவங்களை தான் மாற்றணும் அப்படின்றது தான் புரியுது. நம்ம வந்து அன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னார் முதல்வர், நம்ம முதல்வரோட ஸ்டேட்மெண்ட்டே எடுத்து கோட் பண்ணுறேன், என் மகனாக இருந்தாலும் மருமகனாக இருந்தாலும் ஆட்சியில் அரசியல் வருவதுக்கு வாய்ப்பு இல்லைன்னாரு. நமக்கு இருந்த ஒரு குற்றச்சாட்டு குடும்ப அரசியல், மொத்த குடும்பமும் அரசியல் இருக்கீங்களேன்னு. வரமாட்டாங்க நம்பணும்னு வச்சுக்கோங்க, வந்துட்டாங்களே. அப்போ இப்போ என்ன புரிஞ்சுக்கணும், கலைஞர்லேருந்து ஸ்டாலின் ஐயா என்ன டிஃப்ரெண்ட்? அப்போ இப்போ அந்த மக்கள் வரமாட்டாரு, குடும்பத்துல இருந்து ஒருத்தர் ஜனநாயகமா கீழே வேலை செய்யற ஒருத்தனுக்கு இடம் கொடுக்கும்னு நம்பி இருக்கலாம். இன்னைக்கு அது இல்லைன்னும் போது அந்த வருத்தம் இருக்கலாம். பொருத்தி பாருங்க. இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிடுறேன், உங்களுக்கு இன்னும் ஆட் ஆனா நல்லா இருக்கும். 1969 கூவம்ல கிளீன் பண்றேன்னு சொல்லி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு அன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் கருணாநிதி. அப்போ வந்து அன்னைக்கு வந்து 3 கோடி ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்றாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆச்சுங்கன்னு ரிப்போர்ட் கேட்கறாங்க எதிர்கட்சிகள். முதலைகள் 3 நாள் கழிச்சு சொல்றேன்றாரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் கூவத்தில் முதல்ல இருக்குன்னு நியூஸ் வருது. உடனே இதனால திட்டம் கைவிடப்பட்டது, கொடுத்த 3 கோடி செலவாகி விட்டதுன்றாரு. அன்னைக்கு ஒரு பவுன் நகையோட விலை 100 ரூபா. இன்னைக்கு அதை ஈக்குவேட் பண்ணி பார்த்துக்கங்க, ஒரு பவுனோட விலை 1,04,000 ரூபா. செய்கூலி சேதாரம் சேர்த்து எல்லாம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு 3000 பவுன் வாங்கி வச்சுருந்தா இன்னைக்கு அந்த 3000 பவுனோட வேல்யூ 30,000 கோடின்றான். யோசிச்சு பாருங்க. அப்போ இது ஆரம்பிச்சது எங்க? இப்போ காட்சிகள் மாறலன்னு சொல்லவா, 2023 24 அடையாறில் இருக்கக்கூடிய ஆற்றை கிளீன் பண்ணுறதுக்கு 1500 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அங்கே என்ன மாறுச்சுன்னு எனக்கு ஏதாவது டேட்டா இருக்குமா? என்னால் தேடுறேன், கண்டுபிடிக்க முடியல. அப்போ அரசு சொல்லுமா? அப்போ கூவத்துக்கும் அடையாத்துக்கும் உள்ள வித்தியாசம் 50-60 ஆண்டு கால வித்தியாசமாக தான் தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. அதான் ஆட்சிகள் மாறுது, காட்சிகள் மாறலன்னு. இவ்வளோ பெரிய எதிரியை எப்படி நீங்கள் வீழ்த்திடலாம் அப்படின்ட்டு நம்பிக்கையாக சொல்கிறீங்க? என்ன நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு? மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு, அது ஒன்று தானா? அது ஒன்று தான் போதும். இங்கே அதை தாண்டி எதுவும் சக்தி கிடையாது. அந்த சக்தி தான் இங்கே வந்து எல்லாத்தையும் மாற்றுச்சு. அந்த சக்தி தான் இங்கே எல்லாருக்கும் நல்லவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. அந்த சக்தி இன்னைக்கு ஆக்டிவாக இருக்குது. அந்த சக்தி எல்லாத்தையும் மாற்றும். அவங்கள தாண்டி நல்லவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா யாரை சொல்கிறீங்க? தாவேக்கா சொல்கிறேன். ஏன்னா தாவேக்கா ஒரு தூய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தியை நீக்கணும்னா தூய சக்திக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும், கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.